நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு பீப்பிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். நம்ம ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ஓல்டஸ்ட் பிரியாணியான ஷதாப் பிரியாணி தான். ஸோ இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சார்மினாருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இன்னும் கரெக்டாக அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம ஹைகோர்ட் ரோடு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைகோர்ட் ரோடில் தான் இருக்குது இந்த ஷதாப் பிரியாணி. ஸோ வாங்க இந்த கடையில் என்னென்ன பிரியாணி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஹோட்டல் ஷதாப் வந்து பார்த்தோன்னா மோர் தென் 50 இயர்ஸாக வந்து இந்த ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத் அப்படின்றது நமக்கு வந்து பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல், நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம சார்மினார் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்தோம்னாக்கா நல்ல க்ரௌடு. எப்போதும் பார்த்தோன்னா ஒரு 11:30 இங்கே வந்து பிரியாணி ரெடியாக இருக்குது. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இவங்ககிட்ட வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அந்த மெனுவில் பார்க்குறப்போ இந்த பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஸோ ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீமா இது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா ஓல்டு நிஜாம் ஸ்டைல் டைப்பில் இருக்கிற ஒரு பிரியாணிஸ் தான் எல்லாமே. இப்போ நான் என்ன டிசைட் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலி பேக் சிக்கனு, அப்புறம் ஒரு செப்பரேட் 1 பிளேட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஃபேமிலி பேக் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரியாணியும், அப்புறம் 65, அப்புறம் ரொட்டி, இது எல்லாமே சேர்த்து ஒரு பேக்காக தான் இருக்கும். மட்டன் பிரியாணி 1 ஃபேமிலி பேக், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்ப்போம். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நல்லா தெரியும் அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும்னு. நானும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஆர்டர் பண்ண எல்லாமே வந்திருக்கு. இப்போ ஆர்டர் பண்ணது எல்லாமே இது வந்து சிக்கன் பிரியாணி. இது வந்து நான் வந்து ஃபேமிலி பேக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம ஊரை விட இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஒரு 6 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இது மட்டன் பிரியாணி. இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதேமாரி இருக்கலாம் என்னென்ன வந்திருக்கு இந்த ஃபேமிலி பேக் பார்த்தா இது 65. இது வந்து பார்த்தோம்னாக்கா அதுக்குள்ளே கிரேவி, அப்புறம் நம்ம நார்மலாக வந்து ஆனியன் கொடுத்துருக்குறாங்க, ரொட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க, ரொட்டி நான். இது வந்து காலிஃப்ளவர் அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கான இது, அப்புறம் நம்ம சால்சா இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இது கோம்பாவாக வர்றது. இது மட்டன் பிரியாணிக்கு இது செப்பரேட்டாக இது 2 சைட் டிஷ்ஷு தொட்டு சாப்பிட்றது கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி இந்த ஃபேமிலி பேக்கில் பார்த்தோம்னா குர்பானிக்கா மீட்டா அப்படின்ற ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வீட்டு இந்த ஃபேமிலி பேக்கோட சேர்ந்து வர்ற ஒன்று. எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா லேயர் பிரியாணிஸ் தான் எல்லாமே வந்து. அதே மாதிரி தான் இது வந்து லேயர் பிரியாணியாக இருக்குது. இது வந்து நான் மட்டன் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். மட்டன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் லேயர் பிரியாணி தான். மட்டன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப இதாக கொடுத்துருக்குறாங்க. இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னன்னா எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து செலக்ட் பண்ணுற கடை அந்த மாதிரியான கடையில் தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைஸ் பார்த்தோன்னா டெஃபினட்டாக யாராலையும் அந்த ஒரு ரைஸ் வந்து சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு குவான்டிட்டி ரொம்ப நிறையா இருக்குது. ஓகே, இதோட பிரியாணியோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரிஜினல் ஹைதராபாதி பிரியாணி தான். ஏன்னா இது வந்து நிறைய லேயராக இருக்கும். இதில் வந்து இந்த லேயர் வந்து நிறைய அந்த மசாலா தனியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான இருக்கும். காரம் ஸ்பைசி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறம் இது கூட இந்த சிக்கன் பிரியாணியில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ 65 அது கூட இருக்கிற அந்த ரொட்டி
நான் இதெல்லாம் வந்து எல்லாமே நார்மல் தான். அந்த 65 எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்பைசி தான். இது வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாக்கா டெஃபினட்டாக யாராலுமே முடியாது. அந்த அளவு குவான்டிட்டி, அதிகமான ஒரு குவான்டிட்டி தான் இந்த பிரியாணி. இந்த பிரியாணி கூட அவங்க வந்து நம்ம ஊரில் வந்து கத்திரியை கொடுப்பாங்க, இங்கே வந்து ஒரு குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குருமாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியில் பார்த்தோன்னா அந்த பீசஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. லெக் பீஸு ரொம்ப பெரிய ஒரு பீஸாக இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.